ஹாய், வெல்கம் டு வேலன் கிச்சன். வேலன் கிச்சனில் இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, முட்டைக்கோஸ், கோஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க, இங்கிலீஷில் கேபேஜ். இப்போ நம்ம இந்த முட்டைக்கோஸுக்கு தேவையான பொருட்கள் உள்ளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம். இந்த முட்டைக்கோஸை ஃபஸ்ட் நம்ம ஜாரில் போட்டு அடித்து வச்சுருக்கலாம். இப்போ நாம் அந்த ஜார் இருக்கனால இதில் போட்டு துருவிக்கிட்டோம். அப்படி இல்லைன்னா சீவல்னு ஒன்று உண்டு, சீவிடக்கூடிய மிஷினு. அதில் நம்ம சீவி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். பார்த்திங்களா, இது நல்லா சமமாக அழகாக நம்மளுக்கு எடுத்து தந்துருக்கு, சீவி தந்திருக்கு. ரெடி பண்ணி நம்ம எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. வெங்காயம் பெரிய வெங்காயம் நம்ம எடுத்துக்கிட்டோம். இது முட்டைக்கோசை நம்ம துவரத்துக்கு தான், வறுவலுக்குனால பெரிய வெங்காயம் நம்ம எடுத்து கட் பண்ணியிருக்கோம். முட்டைக்கோஸ் பார்த்திங்கன்னா காய்கறியில் நல்ல ஒரு சத்தான உணவு. நம்ம அல்சர் பேஷண்ட்டுக்கெல்லாம் ஜூஸ் போட்டு குடிக்கலாம் முட்டைக்கோஸ். வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை எடுத்து எண்ணெய் ஊற்றி நம்ம கடுகு போட்டு அப்புறம் பெரிய வெங்காயம் எல்லாம் போட்டு நம்ம தாளித்து எடுத்துக்க போகிறோம். கருவேப்பிலை, அது கூடவே நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாக வர மாதிரி வதக்கிக்கோங்க. அது கூடவே பச்சை மிளகாய் போட்டு வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாய், உள்ளி நல்லா வதங்கின உடனே நம்ம துருவி வச்சுருக்க அந்த முட்டைக்கோஸ் கேபேஜ் எடுத்து போட்டுக்கணும். போட்டு அது கூடவே நல்லா வதக்கி விடணும். பார்த்திங்களா, எவ்வளோ வெள்ளையாக முட்டைக்கோஸ் அழகாக இருக்குது பார்க்கவே. துருவலை நம்ம அழகாக என்ன பண்ணணும், நல்லா இதையும் பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிட்டே இருக்கணும். ரொம்ப தீ வச்சு வதக்கக்கூடாது. பார்த்திங்களா, இப்போ அரை வேக்காடு வெந்துச்சு. முட்டைக்கோஸை பொதுவாகவே நல்லா வேக வச்சு சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் ஒரு நார்மலாக முக்கால் வேக்காடு வேக வச்சு தான் நம்ம சாப்பிட்ணும். ரொம்ப வேக வச்சா அதில் சத்தெல்லாமே வெளியேறிடும். கொஞ்சம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போட்டு கிண்டிக்கோங்க. அப்புறம் முட்டைக்கோஸுக்கு என்ன நம்ம உப்பு, கொஞ்சம் பொடி உப்பு, கொஞ்சம் பெரிய உப்பு போடாதீங்க, கரையாது பார்த்திங்களா. அதனால் பொடி உப்பு கொஞ்சம் போட்டு தேவைக்கு வரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு முட்டைக்கோஸ் தயாராகிடுச்சு. நம்ம சாப்பாடு கூட வச்சு சோறு கூடலாம் சாப்பிட்லாம். ரொம்ப சுவையாக இருக்கும்.